மண்புழு தான் உழவன். நீ விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் உழுவுற, அது வாழ்நாளெல்லாம் உழுவுது. நீ அந்த உழவனுக்கு நண்பராக இருந்திருக்கணும். அதுக்கு பேர் தான் இயற்கை வழி வேளாண்மை. அந்த இயற்கையை முழுசுமா புரிஞ்சிருந்தோம்னா நம்ம மண்ணில் என்ன செய்யணுங்கிறத நமக்கு தெளிவாயிடும். என்ன செய்யணும்னு அர்த்தம் சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை, இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். மண்ணெல்லாம் மண்புழு உழுதுகிட்டே இருக்கணும். அந்த மண்புழு என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஒரு சுரங்கம் பண்ணி வைக்கும்போது அது வழியா மழை தண்ணி உள்ளுக்குள்ள இறங்குது, பனித்தண்ணி உள்ளுக்குள்ள இறங்குது, சூரிய வெளிச்சம் போகுது, காத்து போகுது. அதுக்கப்புறம் தான் வேறு ஆரோக்கியமா வளர்ந்து பூமியில கரை எடுத்து உறிஞ்சி மேல அனுப்புது. ரெண்டாவது விஷயம். ஆமா, அது கரைச்சி கீழே போறத மறுபடியும் மேல மேல கொண்டாந்து போடுது. ரெண்டாவது விஷயம் பண்ணுது. அந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் இருக்கு பாருங்க, அது மண்புழுவோடைய உணவு பாதைக்குள்ள போய் அப்படி வெளியில் வரும்போது மேலும் அது ஆரோக்கியமாயிடுது. ஆகையினால நம்ம நினைக்கிற மாதிரி மண்புழு எரு மட்டும் முக்கியம் இல்லை, சுரங்க